Chapter number 11. Understanding particles, instances, okay, particles emit particles from surface, particle collision, okay ba. So idhula நம்ம பார்க்க போது particles, okay, extra effects, okay. So effects எப்படி add பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம், சரியா? So now we go into Maya. So இப்போ நம்ம Maya file open பண்ணியாச்சு, சரியா? ஸோ இப்போ நம்ம பார்ட்டிக்கல்குள்ளே போகலாம். ஸோ பார்ட்டிக்கல் அப்படின்றது வந்து எஃப்எக்ஸ்குள்ளே வரும். ஸோ எஃப்எக்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா என் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெகசி பார்ட்டிகல்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரியா? ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு கிரியேட் அ பிளேன் ஹியர், ஓகே. ஸோ இப்போ என் பார்ட்டிக்கலில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட்டிக்கல் டூல். பார்ட்டிக்கல் அப்படின்றது இட்ஸ் அ மைன்யூட் கைண்ட் ஆஃப் திங், ஓகே. ஸோ வேர் யூ கேன் கிரியேட் எஃபெக்ட்ஸ், ஓகே. ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்டிக்கல், ஓகே, அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை தான் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அணுக்களை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு we are going to use particle tool, okay. ஸோ இந்த பார்ட்டிக்கல் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பிளாஸ்ட் பண்ணலாம், ஓகே. ஸோ ரைம் கிரியேட் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு நிறைய க்ரௌடு கிரியேட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ். நான் இதை காமிப்பேன், ஓகே. ஸோ ஏதாவது ஒரு பாக்ஸை போட்டு காமிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்து இன்ஸ்டான்சஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் இதை கிரியேட் பண்ணலாம், ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் டூல் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் இஸ் தேர், ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ பார்ட்டிக்கல் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளிக், செகண்ட் கிளிக் அண்ட் தேர்ட் கிளிக் அண்ட் 4, 5, 6 நீங்கள் எத்தனை கொடுக்குறீங்களோ ஸோ அத்தனை உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தெரியாது. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி தெரியும் பாருங்கள், தெரியுதா? சின்ன சின்ன டாட்ஸ், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ், ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டிகல் ஒரு சின்ன இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் வந்து பண்ணோம், சரி. இப்போ இந்த பார்ட்டிகல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக ட்ரா பண்ணோம், ஓகே. ஸோ இப்படி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரா பண்ண போகிறேன் இப்போ. ஸோ அதே பார்ட்டிகல் டூலுக்குள்ளே போகிறேன். ஸோ பார்ட்டிகல் டூலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸ்கெட்ச் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா 5, ஓகே. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். யூ see that what happens, okay. ஸோ 5 இன்டர்வல்ல உங்களுக்கு ஆகுது. ஸோ நான் அன்டூ பண்ணிடுறேன், அன்டூ இல்லாட்டி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட், ஓகே. ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் இன்க்ரீஸ் த பார்ட்டிக்கல், ஓகே. ஸோ இப்போ நான் ப்ரஷ் பண்ணுறேன். லெட் மீ ஃபர்ஸ்ட் டெலிட் திஸ், ஓகே. ஸோ லெட் மீ கோ ஃபார் நியூ ஃபைல் ஹியர், ஓகே. ஸோ தட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு அது தெரியறதுக்காக. ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் பார்ட்டிக்கல் டூல், ஓகே. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு sketch interval, okay. ஸோ கிளிக் பண்ணி sketch பண்ணுறேன், ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா sketch intervals 40 இருக்கு, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்துட்டு I can just delete it, okay. Again I'm going to the particle tool back, okay. ஸோ particle toolக்குள்ளே போயிட்டு எனக்கு வந்து இதுக்கு நடுவில் எனக்கு இன்டர்வல்ஸ் வந்து 5 கொடுத்துக்கிறேன், சரியா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஓகே. ஸோ இப்போ நான் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ see that you have this. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் if I want something different, okay. ஸோ இங்கே பார்ட்டிகல் வந்துட்டு இப்போ ஸ்கெட்ச் பண்ணாமல் ஸோ ஒரு பார்ட்டிகளுக்கு 85 பார்ட்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த ஒரு பார்ட்டிகளுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85 பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும், சரியா? ஸோ டெலிட் பண்ணிக்கிறேன். I'll show you something. அது வந்து 85 இருக்கா இல்லையா அப்படின்றத நான் காமிக்கிறேன். டெலிட் பண்ணுறேன். திருப்பி இங்கே போயிட்டு ஜஸ்ட் கோ டு பார்ட்டிக்கல் டூல். ஸோ இங்கே மேக்ஸிமம் ரேடியஸ் இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் ரேடியஸ் கொடுத்து இப்போ நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், ஒரு இதில் 85 இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும், ஓகே. ஸோ இதை வந்து நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னொரு கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல் இருக்குது. ஸோ என் பார்ட்டிக்கலில் போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் பார்ட்டிக்கல் டூல், ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட், ஓகே. கிரிட் ஸ்பேசிங் இங்கே கொடுத்துருக்கான் 0.5, ஓகே. ஸோ வித் கர்சர் இல்லாட்டி வித் ஃபீல்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் வித் கர்சர் கொடுத்துட்டு இங்கே ஒரு கிளிக், அதுக்கப்புறம் இந்த கார்னர் ஒரு கிளிக் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட் வந்து ஃபார்ம் ஆச்சு, தெரியுதா? ஓகே. ஸோ இந்த மாதிரி கிரிட் ஃபார்ம் ஆனதில் வேர் ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் சம் எஃபெக்ட்ஸ், ஓகே, சம் ஃபீல்ட்ஸ் டு சேஞ்ச் தி ஆக்சிஸ் ஆஃப் இட், ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபீல்ட்ஸ் கொடுத்து நான் இதை மாற்ற போகிறேன். ஃபீல்ட்ஸ் அப்படின்றது இங்கே இருக்கும். ஸோ இதில் போயிட்டு where you can just give air, drag, gravity அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இங்கே நான் vertex அப்படின்னு கொடுப்பேன். ஸோ vertexன்னு கொடுத்து நான் இங்கே ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். you see that it is getting vertexed out, okay. So I can just have lot of effects. So இப்போ நான் இதை delete பண்ணிட்டேன். where I can just select this, go for fields, where I can just use Newton.
Newton யூஸ் பண்ணீங்கன்னா it will be amazing. Okay, just check this one out. So இப்போதைக்கு நான் just take off the grid here. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 வரைக்கும் நம்ம பெருசு பண்ணிக்கிறேன். Okay, let me play this out. Okay, so just now select this. Okay, so play பண்றேன். Just see this. Something is happening with the grid. Okay, so இந்த particles வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த grid யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நார்மலா கிளிக் பண்ணி கூட நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். just I'll come back to that later. Okay, so இப்போதைக்கு grid போட்டுக்கிறேன். fine, let me go with particle here. Okay, so particle tool ல இங்க வந்து பாத்தீங்கன்னா I don't want the grid to be here, and also the number of particle, let it be 4. Okay, so radius வந்து let me have this much. Okay, ஒரு கிளிக் பண்றேன். சரியா? so இது வந்து பாத்தீங்கன்னா particle. சரியா? so இந்த particle-க்கு வந்து பாத்தீங்கன்னா you have something called shape changer. Okay, we call that as an instancer. Okay, so instancer I'm just going to, what I'm going to do is I'm just going to have shape of a rocket. Let it be a shape of a rocket. Okay, so let me go with channel box or a rocket mari pandren or a simple rocket. Okay, so shape size on the kammi panikren. Let me right click and go for vertices. Okay, so in the center vertices I'm just going to grow that one out. Okay, so I'm just going to go for, okay, I think this is enough. Okay, so இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு pencil kind of shape நான் பண்ணியிருக்கேன். so இப்போ இந்த shape வந்து நான் இந்த particle-க்கு நான் replace பண்றேன். just simple select பண்ணிக்கோங்க, shift select this particle, go for end particle, instancer கொடுத்துருக்கேன். so you see that what happened, நான் என்ன shape select பண்ணனும் அந்த shape இங்க ஆட்டோமேட்டிக்கா change ஆச்சு. where I can just go here, vertices select பண்ணி I can just scale it. Okay, so I can just scale down it. Okay, so பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் சேஞ்ச் ஆகும். Okay, where இப்போ நான் இதை கொண்டு போய் delete பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், it will go off. Okay, so எப்பயுமே வந்து இதை நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னா you can just use Control H. Okay, to hide. Okay, so hide பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எப்ப வேணா ரிலீஸ் பண்ணிக்கலாம். and also you can just move this. Okay, so உங்களுடைய பார்ட்டிகிளை நீங்க மூவ் பண்ணிக்கலாம். so பார்ட்டிகிள் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா it will get animated. Okay, so just check this out. Okay, so நீங்க மூவ் பண்ணிட்டு just you can just have this. Okay, so அது சும்மா அப்படி இருக்கும். so you can just have this part to be fixed with the particle. Okay வா? சரியா? so இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டான்சர். ஓகே, ஸோ எந்த ஒரு பெரிய க்ரௌடு, ஓகே, அனிமேட்டட் க்ரௌட் எடுத்து ஒரு பர்சன் வாக் பண்ற மாதிரி எடுத்து, ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் நிறைய கிரியேட் பண்ணிட்டு, ஓகே, ஸோ அதுக்கு வேர்டெக்ஸோ இல்லாட்டி வேற ஏதோ கொடுத்துட்டு, வேற ஏதோ ஃபீல்டு எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்கிங் பர்சனை வந்து நீங்க அங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், இட் வில் பி கோயிங் அரவுண்ட். ஓகே, ஸோ அங்கே இங்கே வாக் பண்ணிட்டு இருப்பாங்க. க்ரௌட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்டிகல் இன்ஸ்டான்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரே கேரக்டர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேறு வேறு கேரக்டர்ஸ் எடுத்து நிறைய இன்ஸ்டான்சஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக க்ரௌட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எமிட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ஸோ வேர் I can just go for particle tool. ஓகே, ஸோ particle toolக்குள்ளே போயிட்டு I can just increase tool settings here. so number of particles நீங்க increase பண்ணிட்டு இதோட value increase பண்ணிட்டு, okay, so இந்த இடத்துல field கொடுக்க போறேன். so field பாருங்க எவ்வளவு effective-ஆ work ஆகுது அப்படின்ட்டு. so where I can just go for this Newton here. okay, Newton கொடுத்துட்டு இந்த Newton நான் ஏதாவது change பண்ணணும் அப்படின்னா attribute editor-க்குள்ள போங்க. so attribute editor-க்குள்ள போயிட்டு நீங்க magnitude increase பண்ணிட்டீங்க அப்படின்னாலே you see the changes here. okay, so பாத்தீங்கன்னா தெரியும். okay, so பாத்தீங்கன்னா you see something is happening over here. so in the Newton effect it is not going away, but இது வந்து பாத்தீங்கன்னா Newton effectல work ஆகுது. it's dragging towards it. okay, so attenuation fast-ஆ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னா it holds out. இது வந்து நான் கம்மியா கொடுத்தேன் அப்படின்னா you see the effect here. so it's going like this. wow, super, right? okay, so இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பார்ட்டிகல்ஸை வச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஸோ லெட் மீ கோ வித் திஸ். ஓகே, ஸோ பார்ட்டிகல் டூலில் இங்கே வந்து நான் கிரிட்டை கிரியேட் பண்ணுறேன். சரியா? ஸோ கிரிட் ஃப்ரம் ஹியர் டு ஷிஃப்ட் இங்கே செலக்ட் பண்ணி ரெண்டு இடத்துலையுமே செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸோ கிரிட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் டர்புலன்ஸ் கொடுக்குறேன்.
turbulence கொடுத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா uneven it goes out. Okay, so you can see this, something is happening here. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா you can just increase the attenuation. So இதுல போய்ட்டு phase x phase ல மட்டும் உங்களுக்கு மூவ் ஆகணும் அப்படினா x phase ல மட்டும் உங்களுக்கு மூவ் ஆகும். So I can just have it y axis ல வேணும் அப்படினா y phases ல மட்டும் you can just see the difference here. Okay, frequency எவ்வளவு frequency வேணும். Okay, just see the difference. Okay, just check this out. Okay, so frequency பாத்தீங்கன்னா uneven இருக்கும். சரியா? So ஒரு இதுக்கும் you will have different kind of ஒரே effect. Okay வா? So I'm coming back to this part. Okay, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகிளை வந்து நம்ம கொடுத்துட்டு அதை இன்ஸ்டான்சர் எப்படி பண்றது அப்படின்றத பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு எமிட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ட்டிகிளை கிரியேட் பண்ணோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எமிட்டர், அந்த பார்ட்டிகலையே எமிட் பண்றதுக்கு ஒரு எமிட்டர் கொடுக்க போறோம். ஸோ என் பார்ட்டிகல்ஸ்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் அன் எமிட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே ஒரு சின்ன ஒரு ஸ்பியர் மாதிரி வந்திருக்கு. இஃப் ஐ ஜஸ்ட் கோ பேக் ப்ளே பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். சரியா? ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இட் க்ரோஸ் கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸ்டில் எங்க உங்களுக்கு வேணுமோ ஸோ அது வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு எஃபெக்ட் கொடுக்கும்போது இட் ஒர்க்ஸ். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் கோயிங் டு ஷோ யூ இந்த பார்ட்டிகல்ஸை எப்படி எல்லாம் நீங்க மாத்தலாம் அப்படின்றத நான் காமிக்க போறேன். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்றேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு கோ டு ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட்ல பாத்தீங்கன்னா எமிட்டர் இருக்கு. ஸோ எமிட்டர் அப்படின்னு செப்பரேட்டா இங்க இருக்கும். ஸோ அந்த எமிட்டருக்குள்ள போயிட்டு பார்ட்டிகல் ரேட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இஃப் ஐ ஜஸ்ட் கோ மோர் ஃபார் சம்திங், இப்போ நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதிகமான பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் கோ லெசர், ஓகே, ஸோ கம்மியா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் ஒர்க். பாருங்க, ஜஸ்ட் கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ரேட் வேணுமோ ஸோ அதுக்கு ஏற்ற ரேட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 200 கொடுத்தேன் அப்படின்னா இட் ஒர்க்ஸ் ஃபார் 200. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஓடிட்டு இருக்கு. ஓகே, இஃப் ஐ வாண்ட் கான்ஸ்டன்ட் ஐ கேன் ஜஸ்ட் கோ ஹியர். ஓகே, டவுன் தேர். ஓகே, ஸோ இங்க ஓம்னின்னு இருக்கு. let me explain that later. ஓகே, சைக்கிளிக் எமிஷன். ஸோ நீங்க ஃப்ரேம் பேஸ்ட் எமிஷன் வேணும்னா ஃப்ரேம் பேஸ்ட் எமிஷன் போய்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் ஷேப்ல வர. ஸோ பார்ட்டிகல் ஷேப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேப். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இது பாயிண்ட்ல இல்லாம யூ கேன் ஜஸ்ட் டிஃபர் த ஷேப். இப்போ இந்த டைமிங் இருக்கு. ஓகே, லைஃப் ஸ்பேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்வளவு ஸ்பேன்ல வரணும்? ஸோ 1 செகண்ட்ல வேணும். ஸோ 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 60 ஃப்ரேம்ஸ். ஓகே, ஸோ 1 ஸ்பேன். ஓகே, இது வந்து 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இட் ஒர்க்ஸ் ஃபார் 2 seconds. Okay, so it is 60. Okay, so 60ல உங்களுக்கு ஆயிடும். 1 கொடுத்தீங்கன்னா 30. Okay, so அது மாதிரி கான்ஸ்டன்டா கொடுத்துக்கலாம். லைஃப் ஃபார் எவர் அப்படின்னா நார்மலா இட் கோஸ். ஓகே, ஸோ கண்டினியூஸா இட் வில் பி ஒர்க்கிங் ஆன். சரியா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஃபார் எவர். அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூ சி ரெண்டர் ஆட்ரிபியூட். ஓகே, ரெண்டர் ஆட்ரிபியூட் அப்படின்னா இதோட ஷேப். ஓகே, ஸோ இது வந்து என்ன மாதிரி ரெண்டர் ஆகும் அப்படின்றத இங்க பார்க்கலாம். சரியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் ரெண்டர் அப்படின்னு இருக்கு, ரெண்டர் டைப் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. வேற ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் மல்டி பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ எப்படி இருக்கும். ஸோ இந்த மல்டி பாயிண்ட்டை நான் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் ரெண்டர் டைப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ மல்டி கவுண்ட் எத்தனை கவுண்ட்ஸ் வேணும். ஸோ யூ ஹேவ் இன்க்ரீஸ்ட் இட் லாட். ஓகே, ஸோ வேற ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் மல்டி ரேடியஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி ரேடியஸ் வேணும். ஓகே, அண்ட் ஆல்சோ நார்மல் டேர். ஓகே, ஸோ எல்லாமே நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ ஹியர். ஸோ யூஸ் லைட். ஓகே, ஸோ லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பாயிண்ட் சைஸ் நீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கலர் அக்யூமுலேஷன் வேணும்னா கலர் அக்யூமுலேஷன் கொடுத்துக்கலாம். யூ கேன் சி த டெப்த் ஆஃப் இட். ஓகே, ஸோ யூஸ் லைட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா ஓவர்லே ஆகும். ஸோ வேர் யூ கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் இட். ஸோ யூ கேன் சி த சேஞ்சஸ். பின்னாடி இருக்கிறதுக்கும் முன்னாடி இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கும் யூ வில் சி த சேஞ்சஸ் ஹியர். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா இதுல மல்டி பாயிண்ட்ஸ் நீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? வெரி சிம்பிள். நீங்க இங்க என்னென்னலாம் செலக்ட் பண்றீங்களோ எல்லாமே இந்த இடத்துல நீங்க மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மல்டி ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் அ ஸ்மால் டைல்டு வார்ம் மாதிரி இருக்கும். பட் வி கேன் யூஸ் இட் ஆஸ் அ வாட்டர் ஆல்சோ. வாட்டர் ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் யூஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ த ரேடியஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ
increase பண்ணிக்கலாம் and also normal dir, okay, dir of your points, okay, multi streaks and also numeric, okay. So எத்தனை particles இருக்கோ so அத்தனை there is one. இப்போ நான் if I just go here down there, இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க, it starts from 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா எது ஹையஸ்டோ ஸோ அதுதான் வந்து அத்தனை பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு எமிட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ சைஸ் பாயிண்டோட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்லி நியூமரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃப்ளை ஆகுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நியூமரிக்ஸ் வேணும்னா நியூமரிக்ஸ், பாயிண்ட்ஸ் வேணும்னா பாயிண்ட்ஸ். இஃப் ஐ வாண்ட் ஸ்பியர்ஸ், ஓகே, ஸோ ஸ்பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகர் ஒன், யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் ஸ்பியர். ஓகே, இங்கே கரண்ட் ரெண்டு டைப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் த ஸ்பியர் ஆர் டிக்ரீஸ் த ஸ்பியர். ஸ்பியர்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் திஸ் ஒன். ஓகே, ஸோ 0.05 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ சி கண்டினியூலி இட் எமிட்ஸ் ஸ்பியர். ஓகே, ஸோ ஏதாவது எஃபெக்ட் நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் தீஸ் எஃபெக்ட்ஸ். சரியா? ஃபைன். ஸோ பிளேயிங் திஸ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்ப்ரைட்ஸ். ஸ்ப்ரைட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட் ஃபார் சம் image purpose. Okay, so image ஏதாவது நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா you can just use the image this purpose. Okay, so ஏதாவது ஒரு இமேஜ் நீங்க இதுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். So I'm just going to use layer for this. If I just go for a checker here, so if I just give 6 here, so பாருங்க checker has been applied to this. Okay, so நீங்க ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேமரா எந்த பக்கம் இருக்கோ ஸோ அந்த பக்கம் தான். நான் இப்போ ரொட்டேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கேமராக்கு ஏற்ற மாதிரி இட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இமேஜஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு இமேஜஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டினியூவாக அந்த இது வந்து எமிட் ஆகிற மாதிரியே இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது யூ கேன் யூஸ் ஸ்ப்ரைட்ஸ் ஹியர். ஓகே, ஸோ ஸ்ட்ரீக்ஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரீக்ஸ் நம்ம பண்ணுவோம் அண்ட் பிளாபி சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் பிளாபி சர்ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பிளாபியோட கரண்ட் ரேடியஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோ பேக், பிளேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து பிளாபி சர்ஃபேஸ். இது வந்து நம்ம ரெண்டர் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வேர் ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் சாஃப்ட்வேர் ரெண்டர் ஹியர். ஓகே, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் திஸ் சைஸ் டு பி smaller. Okay, so close பண்ணி I'm just going to go for render here. Okay, so renderல பார்த்தீங்கன்னா it will be like this. Okay, so இதில் போயிட்டு if I just go for threshold, increase the threshold here, threshold increase பண்ணும்போது what happen, இது வந்து எல்லாமே combine ஆகிடும். Okay, so இப்போ ஒரு liquid மாதிரி வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். Okay, so if I just go here, இதோட radius கம்மி பண்ணிட்டு, okay, radius கம்மி பண்ணிடுறேன் and also emission வந்து emission rate increase பண்ணிடுறேன். Let me have this part. Okay, so இதில் போயிட்டு ஃபீல்டில் I just give gravity. Okay, so gravity அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து 3 கொடுக்குறேன். ஸோ let me have this one. Okay, ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது, ரைட்? ஸோ இது ஃப்ளோ ஆகும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிரிட் எடுத்துறேன். கிரிட் எடுத்துட்டு இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஸோ யூ see that liquid fall ஆகுற மாதிரி you get the feel. Okay, so ப்ளே பண்ணுறேன். ஸோ now you see that what's happening here. Okay, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா? So where you can just give water effect to it. Okay, so just simple blobby surface apply பண்ணிட்டு நீங்க பாருங்க work பண்ணிக்கலாம். சரியா? So particle shapeல போயிட்டு you can just use blobby shape, blobby surface, அதுக்கப்புறம் threshold நீங்க மாத்திக்கலாம். சரியா? So then I go with cloud. If you want like cloud, you can just have tube மாதிரி வேணும்னா you can just have like a tube. Okay, fine. இங்க வந்து பாத்தீங்கன்னா you have lot of options. சரியா? ஸோ இப்போ நான் ஃபீல்டு எல்லாத்தையும் பற்றி நான் காமிக்க போகிறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ கோ வித் அண்ட் பார்ட்டிகல் கிரியேட் அன் எமிட்டர். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் திஸ் எமிட்டர் ஓவர் ஆன் த டாப். ஓகே, ஸோ ப்ளே பண்ணுறேன். நத்திங் இஸ் ஹேப்னிங். ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட்டிக்கலை செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்ட்டிக்கலை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ராக் திஸ் அவுட், ஹாவ் இட் ஹியர். ஃபர்ஸ்ட் ஒன் ஏர். ஓகே, ஸோ ஏரை கொடுக்குறேன். ஸோ ஏர் கொடுத்ததுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் கம் இன் டு your attribute. attributeல ஏரோட பார்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏர் ஃபீல்டோட attribute. இது வந்து மேக்னிடியூட் அப்படின்றது ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஏர். ஓகே, ஸோ கோ பேக், ப்ளே. ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ளையிங் அவுட். ஓகே, ஸோ என்ன டைரக்ஷனில் ஃப்ளை ஆகுது? இட் இஸ் ஃப்ளையிங் இன் டைரக்ஷன் ஒய் ஆக்சிஸில் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ 0 கொடுத்துட்டேன் அப்படின்னா சி nothing is happening, நார்மலா ஃப்ளை ஆகுது. இதுவே நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுத்தேன்னா இட் ஃப்ளைஸ் இன்
x axis. So அதே மாதிரி நான் z axis ல 1 கொடுத்தேன்னா it will fly in z axis. Just check this one. Okay, so எந்த axis ல நீங்க கொடுக்குறீங்களோ so அதுக்கு ஏத்த மாதிரி it goes. So இப்போ speed எவ்வளவு ஸ்பீட்ல அது fly ஆகணும், just check it out. Okay, so it's growing. Okay, speed வந்து நீங்க கொடுத்துக்கலாம். So velocity நீங்க மாத்திக்கலாம். And spread, enable spread கொடுத்துட்டு if I want to spread it, okay, spread the air, just go for spread the air. Just see different spread ஆகுதா தெரியுதா? So ஒண்ணுமே உங்களுக்கு different உங்களுக்கு flow ஆகுது. So இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? So இது வந்து பாத்தீங்கன்னா air base பண்ணியிருக்கு. So இது volume based வேணும்னா you can just have cube here. So இந்த cubeல என்னென்ன இருக்கோ so அது மட்டும் தான் உங்களுக்கு fly ஆகும். Just check this one out. Okay, so பாருங்க, if I just have little bit down there, okay, so if I click here, you see, okay, so and the cube la irukkudiya and the particles mattum da ungalku affect agudhu. So if I just have it fully, so full ave ungalku affect agum, seriya? So idu vandu pathina volume exclusion appdin kodutna volume kulla irukradhu normal irukum, and also volume ku velila pogumbodhu ungalku adu and the effect vandu apply agum. So idu vandu pathina ellathiliyume ide option da. Fine, let me delete that. இது வந்து air. Okay, so next one drag. Okay, so play பண்றேன், play பண்ணிட்டு okay, so இப்போ நான் drag அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நான் யூஸ் பண்ண போறேன், சரியா? so இது செலக்ட் பண்ணிட்டு பார்ட்டிகுலர் செலக்ட் பண்ணிக்கோங்க, drag அப்படின்னு கொடுக்குறேன். so drag அப்படின்னோடனே you see that இப்போ நான் play பண்றேன், just check it out, it is not spreading a lot. okay, அது வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. இது இன்னும் கொஞ்சம் மேக்னிடியூட் அதிகமா கொடுத்தேன் அப்படின்னா you see what's happening. so பாருங்க, அங்கங்கே இதுவாது பாருங்க. ஓகே, so அந்த இடத்துலயே வந்து உங்களுக்கு லாக் ஆயிடும். ஓகேவா? so I can just increase this to be 600. okay, so play பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். so பாத்தீங்கன்னா லாக் ஆயிடும். so if I just give lesser, it will get spreaded. so நார்மலா flow ஆகுது, ரைட்? so இது வந்து பாத்தீங்கன்னா increase magnitude increase பண்ணா இது வந்து attribute editorல இருக்கு. so increase பண்ணனும்னு வெச்சுக்கோங்க, you see that அந்த இடத்துலயே வந்து உங்களுக்கு increase ஆயிட்டே போகுது. okay, so speed attenuation கம்மி பண்ணேன் அப்படினா it will again grow. okay, so attenuation increase பண்ணேன் அப்படினா you see that so grow ஆகும், சரியா? so magnitude உங்களுக்கு எவ்வளவு strength நீங்க கொடுக்குறீங்களோ so அந்த strengthக்கு ஏத்த மாதிரி it works. okay, dragன்றது அப்படியே புடிச்சுக்கும், சரியா? so அதுதான் வந்து பாத்தீங்கன்னா drag அப்படினு சொல்லுவாங்க. so இங்க வந்து பாத்தீங்கன்னா drag யூஸ் பண்ணோம், சரியா? next one வந்து பாத்தீங்கன்னா இப்போ gravity. okay, so gravity அப்படின்றது நமக்கு தெரியும், gravity it drags down. okay, so கீழ விழும். okay, so இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேண்ட்ல இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா because of gravity. இப்போ நான் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கீழ விழுது because of this gravity, சரியா? so gravity நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா it will get flowed. okay, so எந்த ஆக்சிஸ்ல நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றது இந்த இடத்துல drag field gravityல போயிட்டு நீங்க மாத்திக்கலாம். so மைனஸ்ல போனீங்க அப்படின்னா goes up. okay, so இதுவே வந்து பாசிட்டிவ்ல இருந்தது அப்படின்னா it comes down. okay, so பாருங்க, just check this one out. ஓகேவா? so it's very simple. so gravity அப்படின்றது இழுக்கும். so நம்மளுக்கு எந்த இடத்துல எந்த பார்ட்டிகல் வேணும், சாரி எந்த ஃபீல்ட் வேணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம், சரியா? next one Newton. okay, so Newton வந்து பாத்தீங்கன்னா it drags to itself. okay, so இப்போ நான் Newton அப்படின்னு கொடுக்குறேன், இந்த இடத்துல போயிட்டு நான் the magnitude increase பண்றேன். so you can see what's happening here. okay, so Newton இங்க இருக்கிறதுனால it comes down there. so பாத்தீங்கன்னா தெரியும், you can see the difference here. so where I can just take this off. okay, so you can frame this out. okay, so attenuation increase பண்ணேன் அப்படின்னா you see the fastness of it. okay, so ஒரு organic effect நீங்க கொடுக்கலாம், I can just increase it more. okay, so attenuation increase பண்ணேன் அப்படின்னா it goes off. so I can just have the attenuation down here. you can see the difference. okay, so இது எல்லாமே நீங்க அனிமேட் பண்ணலாம், that is what the trick. okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்வான்டேஜே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன பண்றீங்களோ so இந்த இதெல்லாமே நீங்க அனிமேட் பண்ண முடியும், சரியா? very simple. எப்படி அனிமேட் பண்றதுன்னு காமிக்கிறேன். okay, so இது முடிச்ச அப்புறம் I'll show you how to animate that. okay, fine. so இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்டன், இதுக்கு மேக்னிடியூட் இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா you have the option here. okay, next one வந்து பாத்தீங்கன்னா it's a radial. okay, so radial வந்து பாத்தீங்கன்னா it's ஒரு wheel மாதிரி. okay, so
wheel mariன்றதோட I can say it as it spreads out. Okay, so spreads. இப்போ going back to this, இப்போ நான் கொடுக்குறேன். So it is spreading out, right? தெரியுதா? So it's spreading out. Okay, so இதோட magnitude எல்லாமே இருக்கு. So just select the once again select the radial here. Okay, so radial field magnitude increase பண்ணிக்கிறேன். Okay, so attenuation கம்மி பண்ணிக்கிறேன். Just check it out. Okay, so it's going spreading out here. So let me have it here. So just check this one. Okay, so radial type increase பண்ணிக்கிறேன். Check this one out there. Okay, so attenuation increase பண்றேன் and also radial magnitude decrease பண்றேன். You can see this. Okay, so just check it out. So இன்னும் கூட attenuation கம்மி பண்ணிக்கிறேன் and also increase பண்ணிக்கிறேன். So radial, it's getting increased out. So increase பண்றேன். So you see that it is throwing out. Okay, so இது எங்க இருக்கோ so அதுக்கு ஏத்த மாதிரி throw இருக்கும். சரியா? So radial அப்படினும்போது it spreads out. Okay, so spreads out அப்படினும்போது it will throw the what to say, like throw the particles. Okay, so வேணும் அப்படினா you can just use it. Okay, அது நம்ம ஃபாஸ்ட்லியே பண்ணிக்கலாம். In சில டைம்ஸ்ல நம்மளுக்கு த்ரோ பண்ற மாதிரி எல்லா சைட்ஸும் த்ரோ பண்ற மாதிரி வேணும். ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த ரேடியலை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் டர்புலன்ஸ். டர்புலன்ஸ் அப்படின்றது ஒரு அன்ஈவன்னஸ் காமிக்கும். சரியா? ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட் ஹியர். ஸோ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் பார்த்தீங்கன்னா அன்ஈவனா இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட். ஓகே, see this. Fine, தெரியுதா? ஸோ வேர் ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ வால்யூமெட்ரிக். ஸோ கம் டவுன் phase எந்தெந்த ஃபேஸில் வேணுமோ உங்களுக்கு அந்த ஃபேஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ யூ கேன் see the difference of the phase. நாய்ஸ் லெவல் உங்களுக்கு எவ்வளோ நாய்ஸி வேணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். தெரியுதா? நாய்ஸி லெவல். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மூவ் ஆகும். நாய்ஸோட ரேஷியோ அண்ட் ஆல்சோ லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறேன் கண்ணாபின்னாலும் மூவ் ஆகும். தெரியுதா? ஸோ இட் கோஸ் லைக் திஸ். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கம்மி பண்ணுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு எமிட்டரில் வந்து போயிட்டு ஸ்பீடை கம்மி பண்ணுறேன். ஸோ ஸ்பீடை கம்மி பண்ணோடனே எமிஷன் வரும். பட் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய எமிஷன் ஸ்பீட் வந்து 0 ஆக்கிறேன். சரியா? லெட் மீ ஷோ யூ த ட்ரிக் ஹியர். எமிஷன் ஸ்பீடை வந்து 0 ஆக்கிறேன். ஸோ யூ see that it goes in a line. Okay, because of this turbulence. Turbulence நான் எடுத்துட்டேன் அப்படின்னா nothing will happen. Just check this one out. Okay, so turbulence field நான் ஆஃப் பண்ணிடுறேன். Just go back. Speed, nothing is going to happen for this one. Okay, so இங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணாதான் உங்களுக்கு வரும். சரிதா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும். சரியா? ஸோ இங்கே நீங்கள் ஸ்பீட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி டர்புலன்ஸ் நீங்கள் எப்படி வேணுமோ ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஏர் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி தான் யூனிஃபார்ம் ஒர்க் ஆகும். ஸோ லெட் மீ கோ வித் யூனிஃபார்ம் ஹியர். எந்த ஆக்சஸில் நீங்கள் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த ஆக்சஸில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ யூனிஃபார்ம், எவ்ரி திங் கோஸ் இன் யூனிஃபார்ம். ஓகே, so because of it's there நான் இங்க வச்சுக்கிறேன். let me go back, play. okay, so ஒரு யூனிஃபார்மா it will throw in a single direction. okay, so அதுக்கும் magnitude இருக்கும் and also attenuation இருக்கும். எந்த direction கொடுக்குறீங்களோ so அந்த directionல it will flow. okay, fine. last but not least, vertex. okay, so vertex அப்படின்றது ஒரு சுழல் மாதிரி. okay, சுழல் மாதிரி இருக்கும். so அதை நீங்க அப்ளை பண்ணா select this vertex. Just simple. Now you can go back, rotate, see this effect. So slow work. Okay, let me go to the magnitude, increase this. Okay, so attenuation கம்மி பண்றேன். Just check this one out. Wow, 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 superb, right? இதுல இந்த இடத்துல where I can just go to my emitter. okay, so emitter போயிட்டு ஸ்பீடை கம்மி பண்ணிடுறேன். ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு let me check this out. okay, nothing is happening. let me have little bit speed. you can see this now. wow, super, right? so இதோட particles குள்ள போயிட்டு just go emit more. okay, so now we just see this. சரியா? so இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். so where I can just have the vertex near to this. okay, so பாருங்க. okay, so இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். right? so இதோட ஷேப்பை நீங்க மாத்துனீங்க அப்படின்னா it works I think little bit different. okay, so where I can just go for multi streaks currentல கொடுத்துட்டு. okay, so where I can just increase the style size. you can see this. okay, so ஒரு galaxy மாதிரி I can just use where I can select this. okay, so select பண்ணிட்டு initial stateல கொடுத்துக்கலாம். so இப்போ initial state போயிட்டு set as a initial state அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா so first frame போனீங்கனாலே இதுதான் initial. so அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா?
ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் செட் ஃப்ரம் மெஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மெஷ் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். சரியா? ஸோ ஈஸியாக கிளியர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி கிளியர் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட். ஓகே, ஸோ எதை நீங்கள் இனிஷியல் ஸ்டேட்டாக வேணுமோ ஸோ அது கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து கேன்சல் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் கோ டு நார்மல் பொசிஷன். சரியா? ஸோ வெரி ஈஸி. ஸோ இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அப்படி அந்த பிளேஸில் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபைன். Now I'm going to show you something different. Okay, so ஒரு concept wise நம்ம work பண்ணலாம். Here I'm going to create a tap. Okay, so tap மாதிரி ஒரு இது, and also I'm going to create a flow of water. Okay, so தண்ணி வந்து ஒரு பைப்ல இருந்து வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். So here I'm going to go with this emitter. Okay, so emitter play பண்றேன், nothing is happening. So normal position it works. Okay, so where I can just go to this. Okay, so இதில் போயிட்டு நான் இங்கே சால்வரில் கிராவிட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ கிராவிட்டி யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் கோ டு திஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளோ பர்ஃபெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ எமிட்டருக்குள்ளே போகிறேன். கண்ட்ரோல் ஏ, தட் இஸ் ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்டில் இட் ஒர்க்ஸ் வித் ஆம்னி. ஓகே, ஸோ ஆம்னியில் what I'm going to do, going to speed. Okay, so I'm just going to reduce increase the speed. Just check it out what happens. So இந்த மாதிரி flow இருக்கும். சரியா? ஓகே, ஸோ டைரக்ஷனில் வேணா டைரக்ஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நான் ரேட் கொடுக்குறேன், அதிகமாக ரேட் கொடுக்குறேன். சரியா? ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ ப்ளே. நவ் இட்ஸ் பெட்டர். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ சம்திங் கால் collision. Before doing that I have to reshape the particle. Okay, particle shape குள்ள போறேன். Just go to multi streaks. Okay, so இந்த மாதிரி வருது, right? So இதுல போயிட்டு just click on current status. Okay, so multi count நீங்க increase பண்ணிக்கலாம், and also line ஓட width. Okay, so and also I'm going to increase the size of this. Okay, so பாத்தீங்கன்னா it flows like this. See this? Okay, so இந்த மாதிரி flow இருக்கும். சரியா? இப்போ இந்த பார்ட்டிகலையும் shift select this land. Okay, land surfaces select பண்ணிட்டு then go for particle. இங்க போயிட்டு make collide அப்படின்னு கொடுக்குறேன். So collide கொடுத்துட்டு இப்போ just play it. You see what's happening here. Wow, it's coming back. Okay, so பாருங்க, it's following again, it goes back, come back, it flows கரெக்டாக வெளியில் விழுந்தோடனே it's going down. Okay, so இது நம்ம கொலைட் கொடுத்தோன்னே வாட் ஹேப்பன்ஸ், நீங்கள் இந்த கொல்யூஷன் கொடுத்தோன்னே இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இதை ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது. இந்த கொல்யூஷனில் யூ ஹாவ் டு சேஞ்ச் சம்திங். ஏன்னா பிகாஸ் இது விழுந்தோடனே ஐ டோன்ட் வாண்ட் தட் டு பவுன்ஸ். ஓகே, ஸோ இதில் கொல்யூஷன் கொடுத்தோன்னே இந்த ஜியோ கனெக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஆட்ரிபியூட்டில், ஸோ அதில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் ரெடியூஸ் த ரெசிலன்ஸ். ஸோ இப்போ பார்க்கலாம், ரெசிலன்ஸ் கம்மி பண்ணதுக்கப்புறம் யூ சி வாட்ஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ இட்ஸ் ஃப்ளோயிங், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே பண்ணிங்கன்னா இட் வில் பி கண்டினியூவலி ஃப்ளோயிங். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு வேர் ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ஷேப். இதோட டைமிங்கை மாற்றிக்கிறேன். சரியா? ஸோ ஜஸ்ட் கோ டு த டாப் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே எங்கே ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம், எத்தனை ஃப்ரேமில் ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ளே பண்ணுறேன். ஸோ கான்ஸ்டன்ட் 1 இருக்குது, நான் 3 கொடுக்குறேன். ஜஸ்ட் செக். ஸோ ப்ளே. ஓகே, ஸோ 3 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஃபைன், 3 is good. Okay, so பாருங்க, so I can just make like water. So இதை select பண்ணி where I can just go to render, I can just use some blend. Okay, so where I can just go for play here. So you can see the water is flowing. Okay வா? So இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? இப்படி இல்லை அப்படின்னா you can just do some fountain kind of thing. Fountain எப்படி create பண்ணுறது அப்படின்னு பாருங்க. So where I can just go for this emitter, the same emitter. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I'm just going to take this gravity off. Gravity எடுக்கிறதுக்கு just select the gravity here, delete it. Okay, so delete பண்ணிட்டு here I'm going to select this, I'm going to have this. Okay, so where I can just play this one. So இந்த மாதிரி எனக்கு play ஆகுது. சரியா? ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு எமிட்டரில் போகிறேன். எமிட்டர் ஆம்னி இருக்குது. ஸோ இங்கே டைரக்ஷனல் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? ஆம்னிலேருந்து டைரக்ஷனலுக்கு போகிறேன். எமிட்டரில் ஆம்னிலேருந்து டைரக்ஷனலுக்கு போகிறேன். ஸோ கோ பேக், ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ணோடனே ஒரு டைரக்ஷனில் போகுது. ஐ டோன்ட் வாண்ட் இன் தட் டைரக்ஷன், எனக்கு மேலே மூவ் ஆகணும். ஸோ எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வேணாம், ஒய் ஆக்சிஸில் வேணும். ஸோ 1. ஓகே,
so play பண்றேன். So it is going perfectly. சரியா? So இதோட spread எனக்கு அதிகமா வேணாம். So let me have the spread like this. So கொஞ்சமா spread கொடுத்துக்கிறேன். Sorry, speed இது. Let me have speed more, okay? So இதுல வந்து spread கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். சரியா? Now we see what's happening here. சரியா? Play பண்றேன். So இந்த மாதிரி போகுது. Next, இதை select பண்ணிட்டு where I can just use gravity here. Okay, so just check it out what happening. Wow, superb, right? Just check this one out. Okay, so பாருங்க, it's going like this. So select பண்ணிட்டு பாருங்க. Okay, so select பண்ணிட்டு just go back here, play. You see the difference here. Okay, so you can just increase the spread. Okay, a little bit spread increase பண்ணீங்க அப்படின்னா it'll be like this. Wow, we have created a fountain. பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப ஈஸியாவும் நீங்க fountain create பண்ணிக்கலாம். தெரியுதா? So இது multi streaks இல்லாம you can just use some other thing, streaks use பண்ணி. Okay, so இதோட counts use பண்ணிக்கலாம். Counts increase பண்ணிக்கலாம். So you can just have lot of rates. So 500. So you can see this. Okay, so இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So அதோட சைஸும் நீங்க மாத்திக்கலாம். So where I can just give this to be 1000. Just go for the streaks. இதோட tiles is அவ்வளவு வேணாம். So I can just have little bit. Just go back here, play. So பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க fountains கூட நீங்க அதிகமா create பண்ணிக்கலாம் with the help of this. சரியா? Okay, so ரொம்ப simple and also easy. Just see this. Okay, so அங்கங்க நீங்க trees create பண்ணி இந்த மாதிரி நீங்க fountains கூட நீங்க ஈஸியா create பண்ணிக்கலாம். சரியா? So it's very easy and also very simple. Okay, fine. Okay, now coming to the next part. Okay, here I'm going to create some rain create பண்ண போறேன். So rain create பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். Okay, so இப்போ rain create பண்றதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா just going to poly. Okay, so இப்போ ஒரு plane ஒன்னு போட்டுக்கிறேன். Control D கொடுத்து W கொடுத்து I'm just going to have the plane here. So pressing R, scale பண்ணிக்கிறேன். சரியா? So small part of rain. Okay, so இது வந்து கீழ வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். சரியா? Fine. இப்போ நம்ம ஒரு emitter create பண்ணோம். கரெக்ட்டா? So ஒரு emitter வந்து நம்ம create பண்ணி work பண்ணோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல இருந்து emit பண்ண போறோம். So n particles குள்ள போய்ட்டு emit from object. Okay, so இந்த பார்ட்டை select பண்ணிட்டு emit from object அப்படினு கொடுக்கிறேன். சரியா? So கொடுத்தனே nothing is happening. So go back and play. Okay, so play பண்ணீங்கன்னா you see that is this getting emitted. So பாத்தீங்கன்னா நீங்க அந்த corners இருக்குல, so corners அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா vertices, அந்த verticesல இருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, emit ஆகுது. I don't want that to happen. Okay, so எனக்கு இந்த surfaceல இருந்து ஃபுல்லா எனக்கு வேணும். சரியா? so அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா so select the particles, go to the attribute. Okay, so attribute கீழ போய்ட்டீங்க அப்படின்னா so just go to emitter here. So emitter வந்து பாத்தீங்கன்னா omniல இருக்கு. So I don't want that to be in omni. Okay, so emitter குள்ள போனீங்கன்னா emitter type இருக்கும். So அந்த emitter typeல போய்ட்டு surface அப்படினு கொடுக்கிறேன். Okay, just go back, play now. Okay, surface கொடுத்தனே பாத்தீங்கன்னா it is emitting from all the parts of the plane. Okay, so அந்த மாதிரி emit பண்ணனும். So அதுக்கு அப்புறம் இப்போ நான் இத என்ன பண்ண போறேன், it has to come down. Okay, so கீழ வரதுக்கு நான் என்ன பண்ணனும் அப்படினா just go to field போய்ட்டு gravity அப்படினு கொடுங்க. சரியா? so gravity கொடுத்ததுக்கு அப்புறம் what happens, just go back and play. so play பண்ணீங்கன்னா you see that it is flowing. Okay, so பாத்தீங்கன்னா ஒரு dot இது வந்து விழுது. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா points இருக்கிறதுனால selecting this, go to the particle shape. Okay, so particle shape கீழ உள்ள போனீங்க அப்படினா just இந்த pointsல இருந்து நான் streaks மாத்துறேன். ஓகேவா? streaks மாத்திட்டு இத கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். Okay, so I'm just going to give 2. Okay, width வந்து 2 and also the tile size வந்து பாத்தீங்கன்னா 2 கொடுத்துக்கிறேன். சரியா? so I can just make it lesser also, 1.5, and the thick let it be 1. Okay, width வந்து let it be 1.2 or something. Okay, so now it looks better. Okay, so பாருங்க it looks like a raindrop. just click பண்றேன், you see it rains. Okay, so பார்க்கிறதுக்கே வந்து it was good, right? so பாருங்க just check this one out. Okay, so பாத்தீங்கனாலே it flows like rain. Okay, so go to the emitter, இதோட rate வந்து increase பண்ணிக்கிறேன். Okay, ஒரு 500 யூஸ் பண்ணிக்கிறேன். Okay, so just go back and play. so பாத்தீங்கன்னா heavy rain. Okay, so drops வந்து விழுந்துட்டே இருக்கு.
and now இது வந்து பாத்தீங்கன்னா surfaceல வருது. So இந்த surface நான் கொஞ்சம் change பண்ணிக்கிறேன். Okay, for that what we have to do, I have to increase the segments for it. So go to the channel box, increase it with 100. Okay, so நம்ம first step பண்ண மாதிரியே just அதுக்கப்புறம் select this, go to modeling. Okay, so edit meshல போயிட்டு transformல உள்ள போயிட்டு just 0.1 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். just give apply. Okay, so அதுக்கப்புறம் just drag it up. Okay, so கொடுத்துட்டு close பண்ணிருங்க. right click, go to object mode, right click, object mode போய்க்கோங்க. சரியா 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். let me have this one here. சரியா so இப்போதைக்கு grid எடுத்துறேன். okay, so பாத்தீங்கன்னா rain falls on the sand. okay, so இன்னும் கூட கொஞ்சம் இந்த இதை வந்து increase பண்ணிக்கிறேன் so that it looks better. fine, so என்னுடைய இதுல வந்து clean-ஆ தெரியும். so இப்போ இதுக்கு வந்து just ஒரு texture மட்டும் கொடுத்துக்கிறேன். let me go with Lambert 2 color, so just go with a light brown color. okay, so now this looks better. fine, so இப்போ நான் play பண்றேன். so it's raining. okay, so இப்போ இந்த rain வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா surface கீழ போகுது. what we have to do, we have to collide. so select this, shift select this, go to fx. okay, fx panel குள்ள போங்க. so அதுல n particles இருக்கும். so அதுல make collide அப்படினு கொடுங்க. சரியா so make collide கொடுத்தனே what happens, just check this one out. play பண்றேன். play பண்ணனே திருப்பி பாருங்க, it is spreading out. okay, so அந்த மாதிரி spread ஆக கூடாது. so geo connectorல போயிட்டு இங்க போயிட்டு resilience வந்து பாத்தீங்கன்னா 0.1 அப்படினு கொடுக்கிறேன். so now we see what's happening here. வெளில click பண்ணிடுறேன். just check it out. okay, it's running. okay வா so அங்கங்க ரன் ஆயிட்டே இருக்கு. okay, but I don't want that to happen. okay, so இந்த இடத்துல resilience கொடுக்கிறேன். okay, so first இதை play select பண்ணிட்டு இதுக்குள்ள போயிட்டு resilience 0.03. okay, so just simple ஒரு இது கொடுத்துக்கிறேன். சரியா so play பண்றேன். now it's like this. சரியா so இப்போ இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா it's flowing. okay, so பார்த்துக்கோங்க flow ஆகாம பார்த்துக்கோங்க. சரியா okay, so play. now that is good. okay, fine. இப்போ நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா resilience வந்து 0.01 கூட கொடுத்துக்கலாம். சரி இப்போ selecting this both. okay, so selecting this. okay, collision object select பண்ணிட்டு n particle போயிட்டு particle collision event அப்படினு சொல்லி செப்பரேட்டா ஒன்னு இருக்கும். so அதை click பண்றேன். click பண்ணிட்டு particle 1. okay, so particle 1 அது என்ன பண்றேன் அப்படின்னா I have to இது வந்து கீழ விழுந்தானே நம்ம நார்மலா ரெயின் பாத்தீங்கன்னா கீழ விழுந்தானே அதுல இருந்து அப்படியே தெரிக்கும். ரைட் so அதே தான் இங்க பண்ண போறேன். so இதுல இருந்து செலக்ட் பண்ணி இது கீழ அடிச்ச உடனே it has to emit again. so emit பண்ணனும், திருப்பி emit பண்ணனும். so எத்தனை particles emit பண்ணனும், எனக்கு வந்து ஒரு 20 particles emit பண்ணனும். okay, spread எத்தனை இருக்கணும் 0.5 இருந்தா போதும். ஓகேவா so 0.5 இருந்தா okay அப்படினு சொல்லிட்டு what I'm going to do, I'm just going to create an event. ஓகேவா so event create பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். now going back to this, play பண்றேன். so play பண்ணனே you see that what happened to this. so இது கீழ டச் ஆனனே what happened, இங்க உங்களுக்கு பார்ட்டிகல் வந்து கிரியேட் பண்ணுச்சு, பட் அதிகமா கிரியேட் பண்ணுச்சு. ரைட் so where I can just select this particles, go to this one. okay, so இது வந்து streaks ஆ மாத்திக்கிறேன். செகண்ட் பார்ட்டிகல். okay, so particle 1 வந்து வேற. ஓகேவா so particle 1 வந்து வேற. okay, so particle 1 இது, particle 2 இது. சரியா so இங்க streaks ன்னு மாத்திக்கிறேன். சரியா streaks ன்னு மாத்திட்டு just going up இங்க வந்து போயிட்டு constant அப்படினு கொடுத்துக்கிறேன். சரியா constant கொடுத்துட்டு இங்க வந்து 0.1 ன்னு கொடுக்கிறேன். சரியா so 0.1, just go back, play. so இங்க பார்க்கலாம் எப்படி work ஆகுதுன்னு. so that is working better. so பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இதுவுமே பக்காவா உங்களுக்கு கீழ இது பண்ணி so அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு emit ஆகும். சரியா so it's very simple. so பாத்தீங்கன்னா ஒரு rain கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். so where I can just have ஒரு different shapeல ஒரு rock இருக்குன்னு வச்சுக்கலாம். so I have created here. okay, so click பண்ணி ஒரு rock இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா so இப்போ இதை select பண்ணி shift select this. okay, so திருப்பி இதை நான் collide பண்ணேன் அப்படின்னா what happens, just check it out. okay, so இப்போ நான் click பண்றேன் அப்படின்னா just அது மேல click பண்ணியும் you see இங்க உங்களுக்கு difference தெரியும். so இப்போ இதுல போயிட்டு I'm just going to go for the second particle. okay, second particle குள்ள போயிட்டு இங்க போனீங்க அப்படின்னா you have lot of things here. okay, so அதோட sizes நீங்க எல்லாமே இங்க மாத்திக்கலாம்.
So where I can just go to this, the tile size கம்மி பண்ணிக்கலாம். So where I can just have 0.5, okay, and also tile fade வேணா tile fade கொடுத்துக்கலாம். Okay, so இப்போ நீங்க go back, இங்க வந்து இது மேல விழும்போது பாருங்க. Okay, so ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி அதுவே டிசைன் பண்ணிக்கும். ஸோ ஒரு வாட்டி நீங்க அந்த பார்ட்டிகல் ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க, ஓகே, பார்ட்டிகல் கொல்யூஷன் ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ எதெல்லாம் வந்து உங்க சர்ஃபேஸ்க்குள்ள வருதோ, தட் இஸ் இந்த ரெயின்குள்ள வருதோ, கொல்யூஷனுக்குள்ள வருதோ, ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட். ஸோ கிளிக் பண்ணி பாருங்க, இட் இஸ் ஸ்ப்ரெடிங் அவுட். ஓகே, ஸோ தெரியுதா? So spread I, it will go. Okay, so என்ன அப்படின்னா, so it takes time. Okay, so நிறைய particles நம்ம create பண்ணும்போது ஒரு பார்ட்டிகளுமே வந்து 10 டிவைட் ஆகி it will take its own position. சரியா? so surface ஆ emit பண்ணும்போது it works like this. சரியா? so இப்போ நான் இந்த ஈவெண்ட்டை வந்து நான் delete பண்ணிடுறேன். just go for this collision event. I'm just going to take this event. I'm just going to delete the event here. Okay, so event delete பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப simple. Or else just go to your outline. Okay, outline ல போய்ட்டு particle 2 delete பண்ணிடுறேன். so particle 2 delete. okay, so particle 2 delete பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளா it works like this. சரியா? so particle 1 மட்டும் உங்களுக்கு இப்படி ரன் ஆயிட்டே இருக்கும். so இதுல வந்து பாத்தீங்கன்னா வேர் இங்க கண்ணா பின்னான்னு பெய்யுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ரைன். ஓகே, so அது வந்து நான் turbulence யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல turbulence யூஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். just check this one out. okay, so nothing happening here. இங்க போய் turbulence ஓட எஃபெக்ட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே, now we see what's happening here. தெரியுதா? so அங்கங்க மூவ் ஆகுது பாருங்க ரெயின். ஓகே, ஈவனா பெய்யாம it is moving here and there. okay, so attenuation கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். now you see something is happening. okay, கண்ணா பின்னான்னு வரும், ரைட்? so இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க you can use turbulence, or else I can just use air. okay, இப்போ வந்து பாத்தீங்கன்னா flow வந்து நல்லா இருக்கு. ஓகே, ஸோ ஒரு டைரக்ஷனில் மட்டும் மழை பெய்யும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் ஃபீல்ட், இதில் போய்ட்டு ஏர். ஓகே, ஸோ ஏர் கொடுத்துட்டு இஃப் ஐ ஜஸ்ட் ப்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக இங்கே கீழே பெய்யுது. பட் பிகாஸ் ஏர் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எஃபெக்ட் ஆகலை. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கோ ஹியர். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸில் 1 அண்ட் ஆல்சோ ஒய் ஆக்சிஸில் 0. ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இட் ஒர்க்ஸ். தெரியுதா? ஸோ பாருங்கள், it works in x-axis. because of magnitude it is going higher, so I can just have 10 magnitude. okay, so இது வந்து பார்க்கலாம். so பாருங்க கரெக்டா அங்க வந்தனே you see something happening over here. so உங்களுடைய எக்ஸ்ட்ரா இதுவும் வந்து it is running towards the direction. okay, so x-axis directionல உங்களுக்கு அந்த rain வந்து run ஆகுது. சரியா? so it's very simple and also very useful ஆன ஒரு tool. சரியா? so ரொம்ப ஈஸியாவே நீங்க இத கிரியேட் பண்ணிக்கலாம். okay va? so rain and also you have a lot of options to work on. okay, so இதே blobby surface யூஸ் பண்ணிக்கலாம், blobby surface water வர மாதிரி பண்ணிக்கலாம். so அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த particlesல நீங்க அதிகமா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? so ரொம்ப சிம்பிளா நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா? so I'm just going to save this out. so I'm saving it as just going for this and going for scenes. okay, so I'm going to give as a particle particles. particles. okay, fine. so I'm going to go for a new. here I'm going to show you a trick. okay, so நீங்க இன்னும் அதிகமா இதல பத்தி கத்துக்கணும் அப்படினா, okay, so இன்னும் நிறைய நீங்க இன்னும் இதல நிறைய work பண்ணனும், நிறைய examples வேணும் அப்படினா I'll give you a trick. just go to Windows. இதல போய்ட்டு you'll find something called, you have visor here. okay, just you have to go for the visor. okay, so check for a visor here. okay, so on the visor la vandu pathina you'll have a lot of things inside that, or else just go to fx. okay, n particles la ponga, get n particle example. okay, so pathina you have certain example where you can just bring this one inside and work on. சரியா? so ஒரு இதுக்குமே you'll have fx ல n particles, n cloth. so எல்லாத்துக்குமே you'll have this part. okay, so இப்போ வந்து பாத்தீங்கன்னா I can just go to jet trail அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோ. so I can just select that, double click. okay, so double click பண்ணீங்க அப்படின்னா it will come inside. so where I can just go back, play this one. okay, so பாருங்க it has played.
இது நத்திங். ஓகே, ஸோ ஒரு எமிட்டரை வச்சு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஸ்மோக்கை கொடுத்துட்டாங்க. தட்ஸ் இட், சிம்பிள். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். சரியா? இட்ஸ் வெரி சிம்பிள் டு ஒர்க் ஆன். ஓகே, ஸோ ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். சரியா? நீங்கள் அதை எமிட் பண்ணிக்கலாம். அதை எப்படி எமிட் பண்ணுறது பாருங்கள். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் கிரியேட் எமிட்டர். ஓகே, ஸோ எமிட்டரை ஃபஸ்ட்டு இங்கே வச்சுக்கிறேன். சரியா? ஸோ வச்சுட்டு செட் கீ பண்ணிடுறேன். And also 40th frame la I'm just going to take this one here. So just check this one out. Wow, it's running. Okay, so idera same simple. Okay, so simple process. So emitter la poi neenga anga smoke pathingala. So adhe mari just give something cloud. Avladha mudinju pochu. Okay, so you have to change the color of it. Okay, so you have to add textures for it and you have to change the color of it. Okay, so avladha simple. Okay, so don't have to worry about that. Okay, so rumba easy aagum, rumba fast aagum. You can just do this. Okay, so I can just have a blue color here. So I can just have a blue color. Wow, that's it. Okay va, so rumba easy ah, rumba fast ah inga nariya vishayangal pannalam. Okay, so example venna just go to example. Okay, so idla poitu get example and just do lot of stuffs with the help of particles. Okay va, சரியா? so இந்த சாப்டர்ல நீங்க என்னென்ன பாத்தீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? how to create an emitter. Okay, so how to create a particle. Okay, so ஒரு rain effect எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஒரு வாட்டர் ஃப்ளோர்னா எப்படி வந்து அதை வந்து பண்றது அப்படின்னு பார்த்தோம். collision event எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, பார்ட்டிகல் collision event. ஓகே, ஸோ ஒரு பார்ட்டிகல்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து எப்படி எமிட் பண்றது அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். சரியா? ஸோ இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்க் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.